ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நினைக்கிறோமோ, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஆண்டவர் இதுல டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? நீ உண்மையா இருக்கிறியா இல்லையா? பல டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, அரியர்ஸ் விழுந்துருச்சு, என்னங்க செய்வீங்க? டிகிரி வேணும், அந்த கிளாஸை பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகணும்னா என்ன செய்வீங்க? எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் அத்தனை தடவை டெஸ்ட் திரும்ப திரும்ப ஆட போயா, எத்தனை தடவை டெஸ்ட் எழுதிருப்போ வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டீங்க. என்னவா இருப்பீங்க? 4ஆம் கிளாஸ் படிச்சவன், 8ஆம் கிளாஸ் படிச்சவன் சொல்லி உங்களை கிண்டலா சொசைட்டி சொல்லும். யோசித்துக்கோங்க, அந்த உலக வாழ்க்கைக்கு நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. ஆனா இன்னைக்கு தேவன் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம என்னைக்கெல்லாம் ஃபெயில் ஆகுறோமோ அன்னைக்கெல்லாம் நம்ம நித்தியத்துக்காக ஏதோ ஒண்ணு இழக்கிறோம். ஆனா ஆண்டவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்குறாரு, திரும்ப திரும்ப டெஸ்ட்டை அனுமதிக்கிறார். எதுக்காக? என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மக இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போனோன்றதுக்காக தான்.